செவரொட்டி வாங்கியிருந்தேன். அது சாப்பிட்டா நல்லா ரத்தம் ஏறுமா. நானே ஃபஸ்ட் டைம் செய்ய போடுறதுனால வீடியோ எடுத்து போட்டுடலாமேன்னு தான் பண்ணேன். இது வந்து நான் மீடியம் சைஸ் ரூ. 450 வாங்கியிருந்தேன். இது வந்து இதோட சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறும். ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் தூள், உப்பு போட்டுட்டு இதை 2 செவரொட்டியை போட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வைக்க சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு வந்து மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய் இதை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பவுடராக ஃபார்ம் பண்ணி அரைச்சிடுங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கா. இப்போ வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து இதுலேருந்து எடுத்துட்டு ஒரு கோல்டு வாட்டரில் சேர்த்துக்கலாம். கோல்டு வாட்டரில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இது மேலே ஒரு லேயர் இருக்கும், அதை சாப்பிடக்கூடாதான். ஸோ அதை நான் க்ளீன் பண்ணி தூக்கி போட்டுடுறேன். இப்போ வந்து இதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா நல்லா வதக்கிடுங்க. ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் செவரொட்டியை இப்போ சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா வதக்கிடுங்க. ஸோ வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நான் அந்த பவுடர் அரைச்சேன்ல, அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை எல்லா விதமான நான்வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நீங்கள் இப்படியேவும் விட்டுறலாம். நான் கொஞ்சம் சுக்கா மாதிரி பண்ணி எடுக்கிறேன். ஸோ சூப்பரான